நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபையாருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிப்போம். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பவுல் எழுதுகிறார், நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது கிறிஸ்துவுக்கு மகிமை என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. எந்த மனிதனும் புறக்கணிக்கப்பட வேண்டியவன் அல்ல. நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, நாம் புறக்கணிக்கப்பட்ட பொழுது நம்மை தேடி இயேசு வந்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. வேத புத்தகத்தில் படித்து பார்த்தால் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டதினால் பரிசேயர்கள் அவரை குற்றம் சாட்டினார்கள். இயேசு கிறிஸ்து பாவிகளை ஏற்றுக்கொண்டதினால் உலகம் அவரை குற்றம் சாட்டினது. ஆனால் அவரோ பாவிகளை தன் பட்சத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது உண்மை என்றால் நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். வேதம் அப்படித்தான் சொல்லுகின்றது. இயேசு கிறிஸ்து எல்லா பாவிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காணாமல் போன ஆட்டை தேடி ஏற்றுக்கொண்டது போல, வெள்ளிக்காசை ஏற்றுக்கொண்டது போல, இளைய குமாரனை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகின்றது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நம்மிடத்தில் சிலரை ஆண்டவர் அனுப்புகிறார். அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களை நாம் தள்ளிவிடும் பொழுது நாம் குற்றவாளிகளாக மாறுகின்றோம். சில ஆத்துமாக்களை, சில நபர்களை கர்த்தர் நம்மிடத்தில் அனுப்புவார். அனுப்பும் பொழுது நாம் அவர்களை மனதார ஏற்றுக்கொள்வோமானால் அது ரட்சிப்புக்கு ஏதுவாக மாறுகின்றது. எனவே கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதின புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை சொல்லுகிறது, விசுவாசத்தில் பலவீனமானவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, ஆவிக்குரிய விஷயத்தில் பலவீனமானவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரோமர் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் சொல்லுகின்றது. பலவீனரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். பலவீனம் உள்ளவர்களை நாம் தாங்க வேண்டுமாம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள், ஜெபத்தில் பலவீனம் உள்ளவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனம் உள்ளவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், அவர் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால், இன்றைக்கு அநேகர் தங்களுடைய அவயவங்களில் பலவீனர்களாக இருக்கிறார்கள். சரீர அவயவங்களில் மாற்றுத்திறனாளிகளாக, அங்கவீனம் உள்ளவர்களாக, பலனற்றவர்களாக இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட ஒருவரையும் அற்பமாக எண்ணிவிடாதிருங்கள். ஒருவரையும் அற்பமாய் எண்ணுவதற்கு வேதம் சம்மதிக்கிறதில்லை. நம் இயேசுவும் கூட ஒருவரையும் அவர் அற்பமாக அவர் எண்ணவில்லை. எல்லா பலவீனர்களையும் அவர் சிருஷ்டித்தார். எல்லா மாற்றுத்திறனாளிகளும் அவருடைய பிள்ளைகள். அவர் ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேத புத்தகத்திலே யோபு என்கின்ற பக்தனை குறித்து சொல்லுகின்றது, அவன் பலவீனம் உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டான். அவன் பலவீனம் உள்ளவர்களுக்கு அவன் பலனாக இருந்தான். யோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இவைகளை நாம் வாசிக்கின்றோம். இதோ, நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி
தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்று சொல்லி யோபு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே யோபுவை குறித்து வேதம் சொல்லுகின்றது. 12ஆம் வசனம் சொல்லுகின்றது, அவர் ஏழைகளையும் திக்கற்றவனையும் உதவியற்றவனையும் ரட்சித்தவன். கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் யோபுவின் மேல் வந்தது. அவர் சொல்லுகிறார் பாருங்கள் பிரியமானவர்களே, நான் குருடனுக்கு கண்ணாக இருந்தேன், சப்பானிக்கு காலாக இருந்தேன். அதுதாங்க கிறிஸ்துவை போல ஏற்றுக்கொள்ளுகின்ற அனுபவம். நீங்களும் நானும் இவைகளை செய்வோம் என்றால் அது கிறிஸ்துவுக்கு மகிமையாக மாறுகின்றது. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். பலவீனம் உள்ளவர்களுக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து அவர்களை பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களுடைய பலவீனங்களில் தைரியம் சொல்லுங்கள், அவருடைய பலவீன நேரங்களில் அவர்களை தாங்குங்கள், அவர்களுடைய பலவீன நேரங்களில் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அப்பொழுது அவர்கள் பலப்படுத்தப்படுவார்கள். அப்பொழுது தேவ நாமம் அவர்கள் மூலமாய் மகிமைப்படும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எங்கள் பகுதியில் கூட நாங்கள் தினமும் 45 பலவீனம் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவும் நற்செய்தியும் அறிவித்து வருகிறோம். இதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் பலவீனம் உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளிகள். அவர்களுக்கு தினமும் உணவும் சுவிசேஷமும் அறிவித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தி கொண்டு வருகிறோம். இந்த மேன்மையான பணிக்கு உங்களையும் அன்போடு கூட அழைக்கின்றோம். வாருங்கள், நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்து கட்டுவோம். இந்த நல்மெய்ப்பனின் சத்தம் உங்கள் இருதயங்களில் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கட்டும். எங்கள் ஊழியங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் 9952327087. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.